ஜும்ஆவின் உரை இன்ஷா அல்லாஹ் மறுமையுடைய வெற்றி தான் உண்மையானது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எந்த காரியம் செய்தாலும் சரி, இந்த காரியத்தில் அவனுக்கு வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லிதான் அவனுக்கு நோக்கம் இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு எல்லா இடத்திலும் வெற்றி தான் வேண்டும் என்று சொல்லி அதற்காக அவன் என்னென்னலாம் செய்ய முடியுமோ இந்த உலகத்தில் அதையெல்லாம் அவன் செய்கின்றான். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேண்டும், தனக்கு ஒரு பெயர் வேண்டும், அவன் செய்யக்கூடிய வியாபாரத்தில் வெற்றி வேண்டும், அந்த வியாபாரத்தில் எப்படியெல்லாம் வெற்றி வருமோ அதற்காக அவன் முயற்சி எடுக்கின்றான். அல்லது நான் ஒரு வீடை கட்டுகின்றேன், அந்த வீட்டை கட்டுவதற்கு எனக்கு வெற்றி வேண்டும், அதற்காக எதையெல்லாம் முயற்சி எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் அவன் முயற்சி எடுக்கின்றான். அல்லது என்னுடைய குடும்பத்தில் எனக்கு ஒரு நல்ல பெயர் வேண்டும், அதற்கு ஒரு வெற்றி வேண்டும், நான் ஒரு காம்படிஷனில் சேர்ந்திருக்கிறேன், அல்லது எனக்கு ஒரு போட்டியாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் எனக்கும் போட்டி இருந்தால் அந்த போட்டியில் நான் எப்படி ஜெயிக்க வேண்டும், எப்படி எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், அதற்காக நாம் என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அதை அத்துணையும் நாம் செய்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா வெற்றிகளும் எல்லாம் அற்பமானதுதான். இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வெற்றியோட மகிழ்ச்சி மிகவும் சொற்பமானதுதான். இந்த உலகத்தில் நீங்கள் எதை சாதிச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எத்தனை உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைத்தாலும் சரி, மறுமையுடைய வெற்றிக்கு அந்த வெற்றிக்கு சமமாகாது, அந்த வெற்றிக்கு ஈடாகாது. அப்போ மறுமையுடைய வெற்றி தான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய நல்ல அடியானாக, நல்ல முஸ்லிமாக, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வின் மீது ஈமான் வைக்கக்கூடிய ஒரு நல்ல முஃமினாக, நம்பிக்கை கொண்ட விசுவாசியாக இருந்தால் அவனுடைய இலக்கு, அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய வெற்றி, அவனுடைய குறிக்கோள் எல்லாம் மறுமை தான் இருக்கும். இந்த உலகத்தில் நாம் எதற்காக வாழ்ந்தோம், எதற்காக இதை நாம் சேமிக்கின்றோம், எதற்காக இந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றோம், எதற்காக இந்த ரமதானுடைய நோன்புகள், எதற்காக இந்த குர்ஆனை ஓதுவதல், எதற்காக இந்த அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு நடப்பது, இதெல்லாம் எதற்காக? மறுமையில் எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும், மறுமையில் எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். அப்போ வெற்றி எது? மறுமையுடைய வெற்றி தான் மிகவும் மேலானது, சிறந்ததானது. அல்லாஹ் மறுமையுடைய வெற்றி பற்றி சொல்லும் பொழுது சூரத்துல் ஆலி இம்ரான் 3வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், எவர் ஒருவர் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு வஉத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், சொர்க்கத்தில் நுழைய வைக்கிறார்களோ ஃபகத் ஃபாஸ், அவர்தான் வெற்றியாளர்கள், அவர்தான் வெற்றி பெற்றவர்கள், அவர்கள் தான் ஜெயிச்சவர்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப நம்மளுடைய இலக்கு என்ன இருக்கணும்? நாமும் நம்முடைய குடும்பமும் அந்த நரகத்துடைய நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு அந்த சொர்க்கத்துக்கு எப்படியாவது நுழைய வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கும் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அந்த வெற்றி தான் நமக்கு நாம் அடைவதற்கு இந்த உலகத்தில் எதை வேணாலும் தியாகம் செய்வதற்கு முன்வர வேண்டும். சஹாபாக்களுடைய தியாகங்கள் எப்படி இருந்தது? எதற்காக அவர்கள் இவ்வளவு தியாகங்கள் செய்தார்கள்? எதற்காக இந்த இஸ்லாத்துக்காகவும் தன்னுடைய நபிக்காகவும் அவர்கள் இவ்வளவு அர்ப்பணிப்பு செய்தார்கள்? எதற்காக? ஹதீஸை பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது, இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். என்ன ஹதீஸ் தெரியுமா? மக்காவில் இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சம்பவம். சஹாபாக்கள், எந்த சஹாபாக்கள் நாம் ஈமான் ஏற்றுக்கொண்டார்களோ, முஹம்மதின் மீது நம்பிக்கை கொண்டார்களோ, அந்த சஹாபாக்களை, அந்த நபிமார்களை, அந்த நபி தோழர்களை அந்த காஃபிர்கள் துன்புறுத்துவார்கள், அவர்களை கஷ்டப்படுத்துவார்கள், எவ்வளவு வேதனை கொடுப்பார்கள் என்று தெரியுமா? அறிவிக்கக்கூடிய சஹாபி அறிவிக்கிறார், நான் சுமையா ரலியல்லாஹு அவர்களுடைய எவ்வளவு கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்ற சம்பவத்தை நான் கண்கூடமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அபூ ஜஹல் சொல்லக்கூடிய மிகவும் கொடூரமான மனிதன் சுமையா ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு காலில் கயிறை கட்டி ஒரு ஒட்டகத்தை கட்டி போட்டு ஒரு பக்கமும், இன்னொரு காலை கட்டி போட்டு இன்னொரு ஒட்டகத்தையும் மறுபக்கமும், அந்த 2 ஒட்டகத்தையும் தனித்தனியாக பிரித்து அவர்களை எவ்வளவு வேதனை செய்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய உடம்பு 2ஆக பிரிகிறது. அறிவிக்கக்கூடிய சஹாபி அறிவிக்கிறார், அவர்களுடைய கழுத்து வரையும் அவர்களுடைய 2 துண்டாக பிரியும் பொழுது அவருடைய முகத்தில் நான் சிரிப்பை பார்த்தேன், ஒரு மகிழ்ச்சியை பார்த்தேன், ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். எதற்காக? நான் எண்ணுகின்றேன், அவர் அந்த நேரத்தில் சொர்க்கத்தை பார்த்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்திருப்பார். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் எவ்வளவு தியாகங்கள் செய்தாலும் சரி, எனக்கு அந்த சொர்க்கம் கிடைத்துவிடும்,
அந்த ஒரு நோக்கத்திற்காக உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியாகம் செய்யுங்கள், தர்மங்கள் செய்யுங்கள், சதகாக்கள் செய்யுங்கள் என்று சொன்னால் அத்தனை முறையும் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வருவார்கள். காரணம், அவர்களுக்கு மறுமையில் வெற்றி வேண்டும், அவர்களுக்கு சொர்க்கம் அடைய வேண்டும். சஹாபாக்களுக்கு எல்லாம் அந்த சொர்க்கத்துடைய நற்செய்தி சொன்ன பிறகும் அவர்கள் இந்த சொர்க்கத்திற்காக முன் வந்து போட்டி போட்டார்கள். நன்மையில் போட்டி போடக்கூடியவர்கள் முன்வாருங்கள். உலாயிக ஹுமுல், அல்லாஹ் இவர்களை பற்றி தான் சொல்லுகின்றான். இவர்கள் தான் நேரான வழி, நேரான வழியில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். உலாயிக ஹுமுல் ஃபாயிசூன். இன்னொரு இடத்தில் உலாயிக ஹுமுல் ராஷிதூன், உலாயிக ஹுமுல் சாதிகூன். சஹாபாக்களை பற்றி ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான். வெற்றி பெற்றவர்கள் என்று சொன்னால் அவர்கள் தான். அப்ப மறுமையில் வெற்றி வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்முடைய உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும். நம்மளுடைய உள்ளத்தில் இந்த ஷைத்தானுடைய வசுவாசாக்களிலிருந்து, இந்த உலகத்துடைய ஆசையிலிருந்து, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த அற்பமான சுகத்திலிருந்து நாம் தூரமாக்கி அந்த மறுமை வெற்றிக்காக நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தம் செய்ய வேண்டும். அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? சூரத்து ஷம்ஸை படித்து பாருங்கள். அல்லாஹ் கூறுகின்றான் 11 விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கின்றான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல்அர்தி வமா தஹாஹா வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. அடுத்து அதுக்கப்புறம் 11 விஷயங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்த பிறகு அல்லாஹ் சொல்கிறான் கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. எவருடைய உள்ளம் தூய்மையாகி விட்டதோ, எவருடைய உள்ளத்தில் அந்த உள்ளம் பரிசுத்தமாகி விட்டதோ, ஸக்காஹா, அவர்கள் தூய்மையாகி விட்டார்கள், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், வெற்றி அடைந்து விட்டார்கள். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த உலகத்துடைய கிடைக்கக்கூடிய இந்த கொஞ்ச நேரம் சுகத்திற்காக, அற்பமான இந்த இன்பத்திற்காக, எப்போதும் கிடைக்கக்கூடிய நிரந்தரமான இருக்கக்கூடிய இந்த மறுமையுடைய வெற்றிக்காக, அந்த மறுமையுடைய இன்பத்திற்காக, அந்த மறுமையுடைய அந்த சொர்க்கத்தை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் கேட்கின்றான், அஃப ஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, நாங்கள் உங்கள் அப்படியே வீணாக படைத்தோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? வன்னகும் இலைனா லா துர்ஜஊன், அல்லது மறுபடியும் நீங்கள் எங்களிடம் வரமாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களா? அல்ல, அப்படி அல்ல. அல்லாஹ்விடம் நாங்கள் எல்லோரும் மீண்டு வருவோம், எல்லோரும் அல்லாஹ்விடம் திரும்பி போவோம். அல்லாஹ் அந்த நேரத்தில் கேள்வி கணக்கு வைத்திருப்பான், விசாரணை எடுத்து வைத்திருப்பான். சூரத்துல் ஜாசியாவில் அல்லாஹ் கூறுகின்றான், 45வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வகீலல் யௌமன் சாக்கும், அன்றைய தினத்தில் நாங்கள் அவர்களிடம் சொல்லுவோம், கமா நசீதும் நசீதும், நாங்கள் உங்களை மறந்து விட்டோம், எப்படி நீங்கள் எங்களை மறந்து விட்டீர்களோ, கமா நசீதும் லிகாய யௌமிக்கும் ஹாதா, இந்த நாளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று எப்படி நீங்கள் மறந்து விட்டீர்களோ அதே போல இன்று நாங்கள் உங்களை மறந்து விட்டோம். நசீதும் லிகாய யௌமிக்கும் ஹாதா, எதற்காக தெரியுமா? எப்படி எதற்காக அவர்கள் இந்த மறுமை மறந்தார்கள்? எதற்காக அந்த சொர்க்கத்தை பற்றி பேசும்பொழுது நாம் அவர்கள் அந்த சொர்க்கத்துடைய விஷயங்களை மறந்து விட்டார்கள்? அல்லாஹ் காரணத்தை சொல்லுகின்றான், ذَلِكُمْ بِأَنَّكُمُ اتَّخَذْتُمْ آيَاتِ اللَّهِ هُزُوًا. எதற்காக தெரியுமா? உங்களிடம் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் உங்கள் மீது ஓதப்பட்டால், ஹுஸ்வா, அதை கேலி கிண்டலாக நினைத்தீர்கள். எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் தானே. நரகத்துக்கு போய் சொர்க்கத்தில் போயிடுவோம். நரகத்தை சாதாரணமாக நினைப்பது, அல்லாஹ்வுடைய வேதனையை அற்பமாக நினைப்பது, அல்லாஹ் அந்த நரகத்துடைய வேதனை எப்படி பயங்கரமாக கொடூரமாக இந்த திருக்குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். ஆனால் அதை நாங்கள் இந்த உலகத்துடைய ஆசைக்காக எப்படியாவது சொர்க்கத்தில் போவோம் தானே, நரகத்தில் போக வேண்டியதான். குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், வட்டி வாங்காதீர்கள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருக்கும் எதிராக நீங்கள் போர் செய்வதற்கு சமமாக இருக்கும், அல்லாஹ் நாடி உங்களை அழைப்பான், பாவிகளை அல்லாஹ் தனியாக பிரித்து விடுவான். இதெல்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் அதை கேள்விக்கின்றதாக நினைப்பார்கள். இந்த காலத்தில் வட்டி இல்லாமல் எப்படி வாழ முடியும்? வட்டி வாங்காமல் எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் எல்லாம் அனுமதிப்பார்கள்.
ஹாதா ஹலாலும் வஹாதா ஹராமும். எது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறாரோ அதை ஹலாலாக்குவார்கள், அல்லாஹ் எதை தடுத்தாரோ அதை அவர்கள் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஹராமான விஷயத்தை ஹலாலாக்குவதற்கோ ஹலாலான விஷயத்தை ஹராமாக்குவதற்கோ இறை தூதருக்கும் எந்த விதமான உரிமையும் கிடையாது. மனைவிமார்களுடைய அந்த சில பிரச்சனைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் மீது நான் தேனை ஹராமாக்கி விட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குகின்றான், யா அய்யுஹன் நபி, நபியே லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். நான் ஹராமாக்குனதை, நான் ஹலாலாக்குனதை, அல்லாஹ் ஒரு விஷயத்தை அனுமதி கொடுத்ததை உங்கள் மீது ஹராமாக்கியது யார்? உங்களுக்கு யார் அது அனுமதி கொடுத்தது? லிம துஹர்ரிம், எதற்காக நீங்கள் உங்கள் மீது ஹராமாக்கினீர்கள்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றுவதற்கோ அல்லாஹ்வுடைய சட்டத்தை தன்னுடைய இஷ்டப்படி அதை செயல் செய்வதற்கு நபி அவர்களுக்கும் அனுமதி கிடையாது என்று சொன்னால் அந்த நபியுடைய சமுதாயம் நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய உள்ளத்தை தூய்மையாக்கிவிட்டு அல்லாஹ் சொன்ன விஷயத்தை நாங்கள் பின்பற்றினால், அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சை நாங்கள் பின்பற்றினால் அதுவே நமக்கு வெற்றிக்கு காரணமாக அமையும். ஒவ்வொரு குத்பாவிலும், இப்போது கூட நான் ஓதுற வசனம், ஒவ்வொரு குத்பாவிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள், மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. எவர்கள் அல்லாஹ்வை பின்பற்றுகிறார்களோ, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரையோட பேச்சை கேட்கிறார்களோ, ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர்கள்தான் மகத்தான வெற்றியை அடைந்தவர்கள். அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு வாழக்கூடிய ஒரு மனிதன், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதன் எப்போதும் வெற்றியில் தான் இருப்பான். சிறிது நேரம் இந்த உலகத்தில் அவனுக்கு சில சோதனைகள் வரலாம், அந்த சோதனைகளும் அவன் பொறுமையாக இருந்தால் அது அவனுக்கு இன்னும் அதிகமாக வெற்றிக்கு தரக்கூடிய ஒரு காரணமாக அமையும். அப்ப வெற்றிக்கு நன்மை, நமக்கு மறுமையில் வெற்றி வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் கிடைக்குமே தவிர வேற எது செஞ்சாலும் நமக்கு கிடைக்காது. நம்மளுடைய பிள்ளைகளை பார்த்து, நம்மளுடைய மனைவி மக்களை பார்த்து, நம்மளுடைய குடும்பங்களை பார்த்து, இந்த உலகத்தை, இந்த இஸ்லாமை மறந்து, இந்த பள்ளிவாசலை மறந்து, இந்த குர்ஆனுக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், கமா நசீக்கும் வகீல அல்யௌம நன்சாக்கும், நாங்கள் உங்களை மறந்து விடுவோம். சூரத்து தாஹா 20வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வமன் அஅரத அன் திக்ரி, எவர் என்னுடைய நசீஹத், என்னுடைய அறிவுரை, என்னுடைய இந்த திக்ரை, என்னுடைய இந்த நினைவுகளை இருந்து விலகி போகிறார்களோ, அல்லாஹ்வுடைய திக்ரு, அல்லாஹ்வுடைய இந்த தொழுகை, இந்த குர்ஆன், இதிலிருந்து யார் விலகி போறாங்க அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், وَنَحْشُرُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى, அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையும் கஷ்டத்தோடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கையை கஷ்டமாக ஆக்கி கொண்டு நாளை மறுமையில் யௌமல் கியாமத்தி அஅமா, குருடனாக அல்லாஹ் அவர்கள் எழுப்புவான். அவர்கள் கேட்பார்கள், قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى, எதற்காக என்னுடைய இந்த நிலைமை குருடனாக நான் மாறிவிட்டேன், எதற்காக நான் கண்ணு தெரியாத போல நான் மாறிவிட்டேன். இந்த மறுமை நாளில் அந்த மனிதன் பேசுவான். அதற்கு அல்லாஹ் கூறுகின்றான், கதாலிக மா அத்தத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா வகதாலிக அல்யௌம துன்ஸா. இது எதற்காக தெரியுமா? உங்களுக்கு முன்னால் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டது. இதெல்லாம் பாவம், இதெல்லாம் தவறு, இதெல்லாம் குற்றம், இதெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். போய் பேசக்கூடாது. இன்னொரு முஸ்லிமுடைய மானமும் கண்ணியமும் மரியாதையும் சொத்தும் காசும் ரத்தமும் இன்னொரு முஸ்லிம் மீது ஹராமாக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் தவறுக்கு மேல் தவறு செய்து அல்லாஹ்வுடைய பேச்சை மீறிக்கொண்டு பாவத்துக்கு மேல் பாவத்தை சம்பாதிக்க கொண்டவர்கள் நாம். அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான், இன்னைக்கு நாங்களும் உங்களை மறந்து விடுவோம். எப்படி நீங்கள் எங்களுடைய வசனங்களை மறந்து விட்டீர்களோ அதே போன்றுதான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, மறுமையில் அல்லாஹ் நம்மை பார்த்து நம் மீது அந்த அருள் மிக்க அந்த ரஹ்மத்தான இந்த பார்வையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி நபி வழியை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொன்னார்கள். சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்தை நாம் எதற்காகலாம் இந்த பள்ளிவாசல் தூரமாக இருக்குது,
எதற்காகலாம் இந்த தொழுகையிலிருந்து நாம் தூரமாக இருக்கின்றோம், அதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனை என்று சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு சூரத்துல் முனாஃபிகீன் அல்லாஹ் கூறுகின்றான், ஈமான் கொண்ட மக்களே, விசுவாசிகளே, லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து, அல்லாஹ்வுடைய திக்ரிலிருந்து உங்களுடைய காசும், உங்களுடைய சொத்தும், உங்களுடைய பணமும், உங்களுடைய பிள்ளைகளும் குழந்தைகளும் தடுத்திருக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய இந்த நிலையிலிருந்து உங்களை தூரமாக்க வேண்டாம். ஏன்? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, ஏனென்று சொன்னால் உங்களுடைய காசு பணம், உங்களுடைய குழந்தை மக்களும் இதெல்லாம் ஒரு சோதனை. ஒரு பக்கம் அருட்கொடை ரஹ்மத்தாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு சோதனை. ஏன்? இந்த உலகத்தில் நம்ம எதற்காக தூரமாக இருக்கிறோம் இஸ்லாத்திலிருந்து? இந்த பிள்ளைகளுக்காக, இந்த சொத்து, இந்த காசுகளுக்காக தான். ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலா என்ற அந்த ஓசை, அந்த சத்தம் கேட்டப்பட்ட பிறகும் அந்த முஅத்தினுடைய அந்த சத்தத்தை நாங்கள் மறந்துவிட்டு தொழுகையின் பக்கம் வராமல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் பொறுப்பாளி என்று நினைத்துக் கொண்டு அவர்களுக்காக நாங்கள் காசு சேர்த்திருக்க வேண்டும் என்று சொல்லி வியாபாரத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய எத்தனை முஸ்லிம்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். மறுமையை மறந்து, அல்லாஹை மறந்து, பள்ளிவாசலை மறந்து இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறிது நேரம் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைமையை பாருங்கள் சகோதரர்களே. பள்ளிவாசல் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜனாசாக்கள், ஒவ்வொரு நேரமும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று பிள்ளைகள் மௌத் என்று சொன்னால் நாளை மனைவி மௌத். சிறிய பிள்ளைகள் எல்லாம் எங்களுடைய பணம், என்னுடைய பாடி, எங்களுடைய பெற்றோர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பெயர் எழுதி கொண்டு அவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு சோதனை நமக்கு வந்து கொண்டிருக்கிறதா? அல்லாஹ் இவ்வளவு நம்மளை சோதிக்கின்றானா? தினதோறும் நாங்கள் இஃப்தாரும் சஹரையும் சாப்பிட்டு கொண்டு இந்த பள்ளிவாசலை அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறோம். ஃபேனும் ஏசியும் லைட்டும் திரையில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வை நினைவு கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான அந்த மாதிரி பாக்கியமும் வாய்ப்பும் கிடைக்கவில்லை. இடிந்த பள்ளிவாசல்களோடு, அந்த இடிந்த கட்டிடங்களோடு அவர்கள் தரையில் தான் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு முசீபத்து வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அந்த முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல். எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு சோதனை நமக்கு வருகிறதா? இந்த பலஸ்தீன் பற்றி வரும்பொழுது ஒரு விஷயத்தை எப்போதும் நாங்கள் நினைவு கூற வேண்டும். என்ன என்று தெரியுமா? இந்த சோதனை எல்லாம் வருவதற்கு ஒரு ஹதீஸ் நமக்கு போதுமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷத்துன் நாஸி பலா, மனிதர்களில் அதிகமாக சோதனை வரக்கூடிய மக்கள் யார் தெரியுமா? அல் அன்பியா. யார்? அந்த இறை செய்தியை கொண்டு வந்த, இறை செய்தியை மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த இறை தூதர்கள், நபிமார்கள். அவர்களுக்கு தான் அதிகமாக இந்த உலகத்தில் சோதனைகள் வரும். சும்மா அதற்கு பிறகு சாலிஹீன், நல்லவர்கள். யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழுகின்றார்களோ அவர்களுக்கு அதிகமாக சோதனை வரும். நீங்க பாருங்க, யார் நேர்மையா இருக்கிறார்களோ, யார் குருவையாளியாக அல்லாஹ்வை பயந்து வியாபாரத்திலும் தன்னுடைய குடும்பங்களிலும் தன்னுடைய சமூகத்திலும் நல்ல முறையில் நல்ல முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தான் இந்த சமூகம் தவறாக பேசும். அவர்களுக்கு தான் பல இடங்களில் சோதனைகள் வரும். ஏன்? அவர்கள் நல்லவர்களுக்கு அது ஒரு அடையாளம். அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் அதிகமாக இருக்கிறது. அதற்காக அவ்வளவு சோதனை அவர்களுக்கு. நபிமார்களுக்கு பிறகு யாருக்கு அதிகமாக சோதனை வந்தது? சஹாபாக்களுக்கு. என்ன அர்த்தம்? அதிகமாக ஈமான் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. அப்போது இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக சோதனை யாருக்கு வருது? பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு வருது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக ஈமான் அந்த பலஸ்தீனுடைய முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. இதுதான் அர்த்தம். இப்ப மறைமுகமாக நம்மிடம் என்ன சொல்ல வருகின்றான்? உங்களிடத்தில் அந்த அளவுக்கு ஈமான் இல்லை, அதனால் தான் உங்களுக்கு அவ்வளவு சோதனையும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். நம்மளுடைய உள்ளத்தில் அந்த அளவுக்கு ஈமான் கிடையாது. பலவீனமான ஈமானை கொண்டு ஃபஜ்ரும் இஷாவும் எப்பதான் இந்த தராவி முடியும் என்று சொல்லி, எப்பதான் இந்த நோன்புடைய காலங்கள் முடியும் என்று சொல்லி காத்திருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அவர்களுக்கு சஹர் இருந்தாலும் சரி, இஃப்தார் இருந்தாலும் சரி, ரமதானுக்கு முன்பும் ரமதானுடைய காலகட்டத்திலும் அந்த முஸ்லிம்களுக்கு சாப்பிடுவதற்கு பஞ்சமாக இருக்கிறது.
என்ன சாப்பிடுவது என்று தெரியாமல் சிறிய பிள்ளைகளாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவ்வளவு சோதனை நமக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் மறைமுகமாக நம்மிடம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன என்று தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்தில் அந்த அளவுக்கு ஈமானை எதிர்பார்க்கின்றான். அந்த அளவுக்கு பலமான ஒரு ஈமானை அல்லாஹ் நம்மிடத்தில் விரும்புகின்றான். இந்த நோய் வரக்கூடிய காரணம் என்ன, நோக்கம் என்ன? இறையச்சம் வர வேண்டும், ஈமான் அதிகரிக்க வேண்டும். وَإِذَا مَا أُنْزِلَتْ سُورَةٌ نَظَرَ بَعْضُهُمْ وَإِذَا مَا أُنْزِلَتْ سُورَةٌ فَزَادَتْهُمْ إِيمَانًا. ஒரு சூறாக்கள், ஒரு அத்தியாயங்கள் இறங்கிவிட்டால் சஹாபாக்களுடைய நிலைமை, அவருடைய உள்ளத்தில் ஈமான் அதிகரிக்கும். இன்னமல் முஃமினூன, முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இதா ذُكِرَ அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய பேச்சுகள், அல்லாஹ்வுடைய திக்ருகள், அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ذُكِرَ وَجِلَتْ قُلُوبُهُمْ, அவருடைய உள்ளத்தில் ஒரு நடுநடுக்கம் வரும், ஒரு பயம் வரும். அல்லாஹ் இந்த குர்ஆனை இப்படி சொல்லி இருக்கிறானே, அல்லாஹ் மறுமை பற்றி இவ்வளவு சொல்லி இருக்கிறானே, அல்லாஹ் நரகத்தை பற்றி இவ்வளவு பயமுறுத்திருக்கிறானே, அந்த பயம் அவருடைய உள்ளத்தில் வரும். இந்த குர்ஆனுடைய வசனங்களை படிக்கும் பொழுதெல்லாம் وَجِلَتْ قُلُوبُهُمْ. சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு ஈமான் இடத்தில் இருக்கிறதா? அந்த அளவுக்கு பயம் நம்மளுடைய உள்ளத்தில் வருகிறதா? எப்பதான் இந்த குர்ஆன் முடியும்? எவ்வளவு நாங்கள் குர்ஆனை படிக்கின்றோம், இந்த குர்ஆனை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல், இந்த குர்ஆனை படிக்கக்கூடிய ஆர்வம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர, இந்த குர்ஆனை படித்து நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு ரஹ்மத்தை, ஒரு சுகூனை நமக்கு கிடைக்கிறதா? அல்லாஹ் அதை தான் எதிர்பார்க்கின்றான். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நாங்கள் அல்லாஹ்விடம் மீண்டு வர வேண்டும். அதை தான் அல்லாஹ் விரும்புகின்றான். இப்ப நமக்கு மறுமையில் வெற்றி வேண்டும் என்று சொன்னால், அந்த உண்மையான வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் என்ன ஆனாலும் சரி அல்லாஹ்வுடைய பேச்சை நாங்கள் மீற மாட்டோம். லா தாஅத லிமக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக். காலிக்குடைய மஅசியத், காலிக் படைத்தவன் ரப்புடைய பேச்சை மீறுவதற்கு யாருடைய பேச்சு நாங்கள் கேட்க மாட்டோம் என்ற ஒரு உறுதிமொழி நாங்கள் எடுக்க வேண்டும். இதே பிள்ளைகளுக்காக, எந்த பிள்ளைகள் எந்த மனைவிகளுக்காக இந்த உலகத்தில் நாம் இவ்வளவு சிரமங்களும் கஷ்டங்களும் படுகின்றோமோ, இதே பிள்ளைகள் நாளை மறுமையில் நம்மை பார்த்து ஓடுவார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி. இந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் தெரியுமா? அந்த மறுமையுடைய பயங்கரமான அந்த நாளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த நாள் வரும்பொழுது ஓடுவார்கள். யார்? அஹி, அவருடைய சகோதரர் எல்லாம் ஓடுவார்கள். 9 மாசம் பெற்றெடுத்த தாய், கொஞ்சம் கூட ஜுரம் வராமல், எந்த விதமான உடம்பு வலி இல்லாமல், எந்த விதமான கவலையும் வரக்கூடாது என்று சொல்லி நினைக்கக்கூடிய அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு தாய் நாளை மறுமையில் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஓடுவார்கள். என்னுடைய வாழ்க்கை உனக்காக தான், உன்னுடைய வாழ்க்கை எனக்காக தான், நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு பிரியத்துடைய இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு, கணவன் மனைவி கூட நாளை மறுமையில் ஓடுவார்கள். அவர்களுடைய பிள்ளைகளும் ஓடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இந்த நாள் எப்படியாவது அவன் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அத்துணை நியமத்துகளையும் அல்லாஹ்விடம் அவன் ஒப்படைக்க தயாராகுவான். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு தயாராகுவான். அல்லாஹ் சொல்வான், கல்லா, ஒருபோதும் கிடையாது, இன்னஹா லதா, அவனுக்கு நரகத்தில் லதா என்று சொல்லக்கூடிய ஒரு தங்குமிடம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இறை தூதர்கள் எல்லாம் அன்றைய நாள் நரகத்துடைய வேதனை பார்த்து பயப்படுவார்கள். எனக்கு அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பை கூடிய அல்லாஹ் அழுவார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். நினைத்திருக்கூடியவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் கிடைப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக நன்மை சம்பாதிக்க வேண்டும், எப்படியாவது அந்த மறுமையை அடைய வேண்டும், அந்த மறுமையில் வெற்றி வேண்டும், அந்த சொர்க்கத்தில் நான் நுழைய வேண்டும். அந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கையில், இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்மளுடைய உள்ளத்திலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்.
அல்லாஹ் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் அந்த மாற்றத்தை கொண்டு வந்து நல்ல அமல்களை செய்யக்கூடிய, இந்த நல்ல அமல்களுடைய இஹ்லாஸான முறையில் இருக்கக்கூடிய இந்த நல்ல பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வஅகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வலிஸ்ஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. فقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم والله يستجيب لكم والله يعلم ما تصفون. عباد الله أقيموا الصلاة. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح.